நாங்கள் இன்றைக்கி வந்து வெஜிடபிள் கடைக்கு போகிறோம். போயிட்டு வந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ எவ்வளோவா போகலாம். ஆல்ரெடி யுகன் வந்து வெளியே தான் இருக்காங்க, அவனையும் கூப்பிட்டு போயிட்டு வந்துடலாம். ஓகே, வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த வீக்குக்கு வேணுங்கிறதுல வாங்கிப்போம். ஓகே பப்ளுவா போகலாம். என்னாச்சு ஃபோனு ஒரு பக்கம் மட்டும் பிளாக்காக இருக்குது. நாங்கள் இப்போ தான் ஃப்ரூட் ஷாப் வந்திருக்கோம். பார்த்தியா பப்ளு ஈசல் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு அந்த ஷாப்பில். இங்கே நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. எல்லா ஃப்ரூட்ஸ்லையும் எல்லா வெஜிடபிள்ஸ் இருக்கும், எல்லா வெரைட்டி பனானாஸும் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் கம்மி, கற்பூரவள்ளி மட்டும் நிறைய இருக்குது. மிச்சதெல்லாம் கொஞ்சம் அந்த பக்கம் ஸ்டாக் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் யுகனும் மகிழும், சாரி யுகனும் அவங்க அப்பாவும் அப்படியே வண்டியில் தான் போகணும். ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் க்ரோசரிஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நேற்று. ஓகேங்களா? அதனால் இன்றைக்கி எல்லாமே வந்துச்சு. நம்ம அது எல்லாமே என்னென்ன வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் எங்கள் யுகனை காணும், எங்கள் மகளை காணும். ஹலோ, இங்கே பாருங்கள் யுகன் டிவி. என்னாச்சு, என்ன வேணும்? பார்த்துட்டு தான் இருக்கேன் சிண்டு பண்டி. ஓகே, யுகன் ஹோம்ஒர்க் வேறு இருக்குது. ஓகே, இது என்னோட ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள் மகிழ், என்னது கையில் நான் புதுசாக சுவிங்கம் வாங்கியிருந்தேன், கம்மிஸ் மாதிரி. அதை எடுத்து எங்கள் மகிழ் வந்து விளாண்டுருக்கான். ஹாப்பி டென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளேவர். என்ன ஃப்ளேவர்? ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், சுகர் ஃப்ரீங்களாம்மா, வேவ். சும்மா வாங்கினேங்க. இந்த விளையாடுறதுக்கு வச்சிருக்கு டப்பா. மகிழ் சரி யுகன் வந்து என்ன சாப்பிட்றேன்னா, வேக வச்சேன் சுண்டலும் அப்புறம் என்னமோ தட்டைப்பயிரும் வேக வச்சுருந்தேன். ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டு அப்புறம் யுகனுக்கு ஒன்று கொடுப்பேன். நீ கொஞ்சம் மட்டும் சாப்பிடு ப்ளீஸ். ஓகே, வாங்க நம்ம போய் என்னென்ன க்ரோசரிஸ் வாங்கியிருக்கேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், குயிக்காக காமிக்கிறேன். ஓகேவா? இதோட ப்ரைஸ் மட்டும் நீங்கள் ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் எப்போவுமே ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்குவேன். அண்ட் அதே தான் வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், புதுசாக நான் வந்து டாபர் ரெட் பேஸ்ட்டில் வந்து ஜெல் மாதிரி இருக்காமா. அது ஆல்ரெடி பார்த்துருப்போம் நிறையா டைமு, பட் இன்றைக்கி தான் இந்த டைம் தான் வாங்கினேன். இது அப்புறம் இந்த கிளாசிக்கில் ஜீரா வாங்கியிருக்கேன். அப்புறம் கொரியாண்டர் பை ஒன் கெட் ஒன், இது நல்லாயிருக்கும், இந்த கிளாசிக் பிராண்டோட தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் இது வந்து தாவத் பிரியாணி 1/2 kg, இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஓகேவா? ஆனால் இந்த பிரியாணியோட இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லின்னு தான் நினைக்கிறேன். பிரியாணி ரைஸ் நார்மலாக நாங்கள் வாங்குறது 150 அந்த மாதிரி இருக்குன்னு, இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பச்சை பயிரில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி, இதில் அவருக்கு பிடிக்கும் சாம்பார், அதனால இந்த மாதிரி ஒன்று வாங்கினேன். அப்புறம் நாகாவோட ரவை பேக்கெட். அப்புறம் இது யோகா பாரில் நான் நிறையா ட்ரை பண்ணியிருக்கேங்க. சாக்லேட்டு, ஐ மீன் இந்த மாதிரி ஹோல் வீட்ஸில் இருக்க இந்த சாக்கோ அதெல்லாம் நல்லாயிருக்கும். சாக்லேட்டே நிறையா இருந்துச்சு யோகா பாரில், இப்போ காணும். ஒரு வேளை இதெல்லாம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து கரம் மசாலா பாருங்கள். ஓ மை காட், நான் எவ்வளோ பெருசு ஆர்டர் பண்ணியிருக்கேன், பெருசாக இருக்கா. ஈஸ்டரோட வந்து ஆமாம், ஈஸ்டர் என்ன ஸ்பெல்லிங். நெக்ஸ்ட்டு இது வந்து சக்தி மசாலாவோட சில்லி சிக்கன் மசாலா அது. நெக்ஸ்ட்டு பச்சை பயிறு, அப்புறம் எங்களோட சோப், டவ் சோப்பு, அப்புறம் இது பொட்டுக்கடலை, அப்புறம் இது வந்து பெப்பர் சிக்கன், ஈஸ்டனோட பெப்பர் சிக்கன் மசாலா. சரி, நம்ம இந்த டைம் இது ட்ரை பண்ணுவோன்ட்டு. அப்புறம் இது வந்து எம்டிஆரோட ஹங் பவுடரு. அப்புறம் இது வந்து டாட்டா சால்ட்டு, சுகர் ஒயிட் சுகர் வாங்கியாச்சு, இந்த டைம் தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் இதையே டாட்டா சால்ட்டில் வந்து பிங்க் சால்ட் வாங்கினேன் கொஞ்சம், ஏன்னா ட்ரை பண்ணுவோம் இல்லை. நான் இது வரைக்கும் பிங்க் சால்ட் வந்து ஊரில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் இங்கே ட்ரை பண்ணல. அப்புறம் இது வந்து மூங் தால் வாங்கியிருக்கேன் ஸ்ப்ளிட்டு. நெக்ஸ்ட்டு இது வந்து பீனட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நம்ம வந்து வேக வச்சு சாப்பிடுவோம்ல அது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன வாங்கினேன், இது பெப்பர், ஜூஃபோட பெப்பர், இதுவும் நல்லாயிருக்கும். இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே, இது எல்லாமே வந்து நம்ம ஊர் இல்லை, இது எல்லாமே வந்து அந்த டெல்லி, மும்பை, கொல்கத்தா அந்த மாதிரி ஊரில் இருக்க அவங்களோட பிராண்ட் போல். நம்ம ஊர் கடையில் இருக்கிறது. அப்போ நெக்ஸ்ட்டு எம்டிஆரோட மிஸ்டர் கோல்டோட கடலெண்ணெய். நெக்ஸ்ட்டு இது மிஸ்டர் கோல்டோட இது வந்து ரிஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், இது வந்து கடலெண்ணெய். இந்த ரெண்டும் வாங்கியிருக்கேன். அப்புறம் இது வந்து ஆல்ரெடி லாஸ்ட் மந்த் வாங்கின க்ரோசரிஸில் கொஞ்சம் இருக்குது, ஒரு 4-5 பேக்கெட் இன்னும் இருக்குது. இதுலேயும் கியூமன் சீட் வச்சுருக்கேன்டா. ஓகே, இது வந்து இது சுகரு. ஓ மை காட், இதுலேயும் பெப்பர் வச்சுருக்கேன். பேசாமல் வாங்காமல் வந்துருக்கலாமோ.
சரி பரவாயில்ல, இதெல்லாமே இருக்கட்டும். ஏன்னா நான் மசாலா பொடியெல்லாம் அரைப்பேனா, அதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இதெல்லாம் நம்ம இனி இதை வந்து பேக் பண்ணி வச்சுப்போம். வீட்டில் வந்து உப்பு மட்டும் நிறையா இருக்கணுமா எங்கள் அம்மா சொன்னாங்க. அம்மா அவங்க சிங்கில் போட்டுறாத நான் என்னது போதுமா? சரி சிங்கில் போட்டாத, சைடில் வச்சுரு, அம்மா சாப்பிட்டுக்கிறேன். ஓகே, இதெல்லாம் நம்ம இனி இதில் எடுத்து வச்சிடலாங்க. எடுத்து வச்சுட்டு நைட்டு எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னால், நேற்று பண்ணின மீன் குழம்பு இருக்குது. சரி அதுவே நாங்கள் நைட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. அதனால் ஓகே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி திங்கக்கிழமையா, சரி இன்றைக்கி நம்ம விரதம் இருக்கலாம்னு நினச்சேன். எதுக்குன்னா முருகருக்கு தரேன், இதை நாளைக்கு தான் தருவேன். சஷ்டி விரதம் பிடிக்கலான்ட்டு நினச்சேன். ஒரு நாளாவது பிடிக்கணும், அதை யோசித்தேன். சரி நாளைக்கு பண்ணிக்கலாம், ஏன்னா இன்றைக்கி மீனெல்லாம் வீட்டில் இருக்குது. எப்படியோ சாயந்தரம் செய்வோம். இன்றைக்கி ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு பண்ணுவோன்ட்டு. ஏம்லு நாளைக்கு காலையில் நான் இருக்கணும். இன்றைக்கி வீடெல்லாம் மேக்ஸிமம் எல்லா பக்கம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேங்க. இனி என்ன வேலைன்னு வச்சுக்கோங்களேன், க்ளீன் பண்ணுறதுல ஒரே ஒரு வேலை தான், இந்த மீனை சாப்பிட்றது மட்டும்தான் வேலை. அது பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் இங்கே ஃபுல்லாக இந்த ஹாலும் இந்த கிச்சனையும் தொடச்சி விட்டுருவேன். என்னது இது, பூம்பரெல்லாம் சாப்பிடக்கூடாது, அப்பா திட்டு. ஓகேவா, பூம்பர் தான் பாருங்க. ஃபுல்லாக நம்பிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணுறது, வேறு எங்கேயாவது ஒழிச்சு வைக்கணும். ஏன்னா எங்கள் மகிழ் குட்டி எல்லாத்தையும் பிரித்து மெஞ்சிரும். ஆயிஸ் இங்கே பாருங்கள், என் கையில் மகிழ் வேறு இருக்கும். இப்போ தான் மீன் வந்து இதோ மீன் ஃப்ரை பண்ணியாச்சு. இதை அப்படியே எடுத்து மாற்றி வைக்கணும், இல்லைன்னா வச்சுக்கோங்க இதாகிடும். ஏமோ தண்ணி வச்சோம். சிக்கனா, குட்டி குட்டி சிக்கனா? என்னது குட்டி குட்டி கிச்சன் செட்டா? அது அழகாக சொல்ல மாட்டியா? மிக்ஸி. ஆமாம், ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் பத்திரமா வச்சுருக்கேன். இது வந்து பாருங்கள், இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி. இது வந்து ஃபிஷ்ஷு குழம்பு இருக்குது. கையில் மகிழ் இருக்கா, அதனால் காமிக்க முடியல. நான் வாங்கி தர முடியாது, ஆல்ரெடி 3-4 செட்டு வாங்கியாச்சு. எல்லாத்தையும் பத்திரமா வச்சுருக்கீல்ல, அதனால் வாங்கி தர மாட்டேன். ஐயோ, இந்த யுகன் இருக்கான் பார்த்தீங்களா, எந்த ஒரு டாயும் பத்திரமா வச்சதே கிடையாது. ஏண்டா எல்லாத்தையும் உடச்சிருவான், ஒன்றுமே உருப்படியாக மாட்டான். ஸோ தண்டம் மனித காசு தான் வேஸ்ட்டு உனக்கு வாங்கி கொடுத்தது. அது என்னது? ஓ என்னதுன்னு இங்கே பாருங்க, மேலே வச்சுருக்கேன்ல, அது அவனுக்கு தெரியாது அம்மா என்னென்ன. சாப்பிட்டீங்களடா ஒன்று அப்பா கிட்ட திட்டு வாங்கி கொடுத்துட்டேன். ஏம்மா அது வேண்டாம்மா, சாப்பிடக்கூடாது. ஓகே காய்ஸ், முடிஞ்சிச்சு. நாங்கள் இனி சாப்பிட்டுட்டு தூங்குறோம். நாளைக்கு காலையில் மீட் பண்ணலாம், சரிங்களா? இந்த நைட் ரொட்டீன் முடிஞ்சிச்சு இதோட. ஏன்டா க்ளோஸ் பண்ணு, ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணாத. இந்த குழந்தைங்களுக்கு என்ன ஒரு இதுன்னு தெரிலங்க. நிறைய பேர்த்து நான் பார்த்துட்டேன், சும்மா வந்து ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணிட்டு போகிறது. இந்த யுகன்னு சில குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். எதுக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தெரியறதில்ல. இங்கே பாருங்கள், நான் பண்ண கேக். இது வந்து இன்னொரு பாக்ஸ் தெரியுதா? மகிழ்கிட்ட காமிச்சா ஓடி வந்துடுவா சாப்பிட்றதுக்கு. நான் நாளைக்கு தரேன். என்னாச்சுன்னா ஒரு ஃபால்ட் பண்ணிட்டேங்க. சூடாக இருக்கும் போதே நான் கட் பண்ணி பேக் பண்ணிட்டேன். அதனால கொஞ்சம் ஒரு ஸ்மெல் வருது, அதனால இவங்களுக்கு கொடுக்கல. ஆனால் கெட்டெல்லாம் போகல, ஏன்னா நெக்ஸ்ட் டேவே இந்த ஸ்மெல் நேற்று பண்ணி இன்றைக்கே வந்துடுச்சு. ஓகே, நேற்று நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்ல, அதோ என் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் தீர்ந்து போச்சு. இன்றைக்கி கொஞ்சம் கொடுத்துட்டேன். பனானா, இந்த குட்டி குட்டி ஆரஞ்சு, ஆப்பிள், மேங்கோ, கொய்யாப்பழம், கிரேப்ஸ். ஓகே ஓகே, இதோட இந்த vlog-ஐ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நாளைக்கு டே வந்து கண்டினியூ பண்ணலாம், ஓகேவா? ஹலோ காய்ஸ், இங்கே பாருங்க யுகன். இது வந்து நெக்ஸ்ட் டே நைட் நேற்று எடுத்தேன், அது வந்து அப்படியே முடிஞ்சிடுச்சுங்க. நெக்ஸ்ட் இது வந்து இன்றைக்கி மார்னிங்லேருந்து எடுக்கலான்ட்டு இருந்தேன், எடுக்க முடியல. சரி ஓகேம்மா, இப்போ யுகன் எழுதுவான் பாருங்கள், எவ்வளோ அழகாக எழுதியிருக்கான் பாருங்கள். நான் கூட இந்த வயசில் இந்த மாதிரியெல்லாம் எழுதலைங்க. சரி ஓகே, வாடிச்சலாம். பபுளு இங்கே பாருங்கள், பபுளு வருங்க. பபுளு உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கான். அவளும் மேலே எந்திரிவா. இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் போட்டோன்னா அப்புறம் யூடியூப் சேனல் வந்து வந்துடும், வீட்டுக்கே வந்துடுவாங்க பார்த்துட்டு. ஏன் இவன் ஹோம்ஒர்க் எழுத மாட்டேறான்னு சொல்லிட்டு. இல்லை, அவன் ஹோம்ஒர்க் எழுதுவான், பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து மிரட்டுவாங்க, ஏன் எழுத மாட்டேறான் ஹோம்ஒர்க் ஒன்றுமே அப்படின்ட்டு. நீ பேசுவேன், நீங்கள் வா எழுதலாவா? ஓகே, நாங்கள் யுகன் எழுத வச்சுட்டு காமிக்கிறேன். அவங்க ஓ
ஓ மை காட், அழகு குட்டி பப்ளு. பப்ளு பப்ளு செல்லுக்குட்டி, இங்க பாரு பப்ளு. ஹாய் சொல்லிரு பப்ளு. ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுமா. இங்க சொல்லு சொல்லு. ஹாய் இரு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. இப்போ என் ஃபோனில் இந்த இடத்துல தெரியுதா? ஆக்சுவலாக இது வந்து என்னன்னா, நான் டெம்பர் கிளாஸ் போட்டிருந்தேன். அது வந்து லைட்டாக அந்த இடத்துல உடஞ்சிருச்சுங்களா, அதனால கலர் கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியுது. அதனால நான் இப்போது ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணல, பேக் கேமராவில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். தெரியுதா? நான் அவர்கிட்ட சொல்லி மாற்றணும் இனி. ஓகே, எங்கள் யுகன் எவ்வளோ அழகாக எழுதுறான்னு. என்னம்மா இது என்னன்னு புரியல எனக்கே. கோலம் போட்டு வச்சிருக்கியா? எரேஸ் பண்ணணுமே, அது வீடியோ எடுக்கும்போது தான் இப்படி எழுதுவியா? எஸ் அது இட்ஸ் ஓகே. நீ ஐ பாருங்க பாருங்க பாருங்க. இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் இப்படி அழகாக எழுதாமல் கோணம் மூணே எழுதிட்டு இருக்கான். ஓகே, நான் சொல்கிற ஸ்பெல்லிங் எழுதாமலோ அழகாக அங்கே பார்த்து எழுது. இந்த சைட் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக எழுதியிருக்கான். கிழிச்சிடாத. காய்ஸ், இங்கே பாங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப நாள் இல்லை, ஒரு 1 வீக்காக வந்து இன்றைக்கி தான் சாமி படமே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஐயோ பாருங்க, தேங்காவை தூக்கி வீசுகிறாங்க. காலில் போட்டிருந்தா என்ன ஆகிறது? எல்லாத்தையும் தூக்கி வீச வேண்டியதுதான். ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் டேயோட vlog. அப்படியே ஒரு 3 நாளாக இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டே இருக்கேன். ஓகே, இப்போ நைட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, மகிழ்க்கும் வந்து அவன் வந்து அதிகமாக இப்போ வந்து இட்லி சப்பாத்தி இது கொஞ்சம் சாப்பிட்றான். அதனால இன்றைக்கி வந்து நேற்று வந்து இட்லி மட்டும் பண்ணி கொடுத்தேன், பீட்ரூட் இட்லி. இன்றைக்கி வந்து சப்பாத்தி பண்ணலான்ட்டு. அவனுக்கு கேரட் சப்பாத்தியும் அப்புறம் தொட்டுக்கு ஏதாவது செய்யணும், அதை யோசிக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி கிறிஸ்பி சிக்கன் பண்ண போகிறோம், அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே வாங்க. அதுக்கு முன்னாடி யுகன் மகிழ் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இன்னைக்கு காமிக்கணும். ஓ பாருங்க. ஹாய் பப்ளு, ஹாய் சொல்லு. பப்ளு ஹாய். பப்ளு சொல்லிட்டான். ஓ இங்கே பாருங்க, யுகன் ஹாய் சொல்லிடு. ஹாய். ஓகே, இப்போ நம்ம போய் பண்ணலாம் வாங்க, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து சப்பாத்தி, இது மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இது வந்து கிறிஸ்பி சிக்கனுக்கு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை மூடி வச்சிடலாம். ஓகேவா? ஓகே, இதுக்கப்புறம் நான் இதில் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு உங்களுக்கு லைனாக காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இது வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட்டோட மேரினேஷனு. இதில் வந்து கியூமனும் அதுக்கப்புறம் கொரியாண்டரும் வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் 2. ஓகே, அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம்னா இன்னி கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது நான் எனக்கு அளவு கரெக்டாக தெரியல, அது நிறைய டைம் பண்ணனால. அதுக்கப்புறம் வந்து பெப்பர் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் லிக்விடாக நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கும் இதே தான் யூஸ் பண்ணுவேன், பவுடர் எல்லாம். ஓகேவா? ஓகே, இதில் நீ சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர் எல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் நான் ஆட் பண்ணல, அது என்கிட்ட இல்லாதனால இதை மட்டும்தான். சில்லி பவுடர், இந்த 2 பவுடர், உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 2 மாவு, கார்ன்ஃப்ளவர் பாதி, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் மைதா வந்து ஒரு 1/2 கப்பு. ஓகே, 2ம் போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சால்ட் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அந்த லிக்விடில் நான் ஊற வச்சதில் வந்து பால் ஒரு 1/4 லிட்டர் பாக்கெட்டில் 3/4 வாசி, தயிர் ஒரு 1/4 லிட்டர் பாக்கெட்டு, ஒரு லெமனு, சேம் இந்த பவுடர் இப்போ யூஸ் பண்ணியிருக்க பவுடர், ஒரு எக்கு, எல்லாத்தையும் போட்டு சிக்கன் அதில் போட்டு மேரினேட் பண்ணியாச்சு. இது வந்து நீங்கள் ஒரு 1/2 hour to 1 hour மேரினேட் பண்ணணும். நான் வந்து ஒரு டேவே ஒரு டேங்கிற காலையிலே வாங்கிட்டு வந்து நாங்கள் மேரினேட் பண்ணிட்டோம். ஓகே, இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இனி நம்ம ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இது
இது வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங். நான் கிறிஸ்பி சிக்கன் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியலைங்க, ஃபோனில் சார்ஜ் இல்லை, அதனால் பண்ணல. நான் இன்னொரு டைம் கண்டிப்பாக காமிக்கிறேன். இது வந்து நெக்ஸ்ட் டே எங்கள் வீட்டுக்கு அந்த பக்கம் பேக் சைடில் இருக்க ஏரியா அது. ஸோ ஜஸ்ட்டு சும்மா அங்கே ஒரு சின்ன கடை இருக்குங்களா, அங்கே போகலான்னு போனோம். அங்கே போனால் எங்கள் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு அங்கே எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அங்கே 2 குட்டீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அது 2 கேர்ள். அந்த 2 கேர்ள்ஸ் வந்து ஒரு 2-3 டேஸாக சும்மா வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டான்ஸ் வந்து சும்மா ஆடிட்டு இருந்தாங்க, குட்டி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். இதே மாதிரி ரெகுலராக நான் குட்டி குட்டி வீடியோஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி போடுறேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இந்த குழந்தையோட டான்ஸையும் பார்த்துக்கோங்க. இங்கே ஃப்ரெண்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கான் பாருங்கள், ரெட் கலர் அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அது இல்லை, அவன் வந்து இந்த வீட்டில் அவங்க இருக்காங்கள்ல அவங்களோட பையன். அங்கே பாருங்கள் ரெட் கலர் டிஷர்ட் போட்டு 2 பேர் இருக்காங்களா, அதில் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது யுகன், பேக்கில் இருக்கிறது மெய்ப்புகள். நான் யுகன் மகிழை வந்து என் இடுப்பில் வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து ஆராதனா பாப்பா இருக்கும். அவங்க எல்லோரும் எங்கள் வீட்டு பக்கம்தான்.